வெல்கம் டு தி பிளாக்ஸ் அண்ட் டிப்ஸ். இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, மொபைலுக்கு ஆன்டிவைரஸ் வேணும்னா வைரஸ் அட்டாக் ஆயிடுச்சுன்னா என் மொபைல் என்னங்க பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே தெரிய சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இன்னைக்கான வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்டிவைரஸ் மேக்ஸிமம் ஆஃப் தி ஆன்டிவைரஸ் ஃபோனுக்கு தேவையில்லைன்னு தாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம லேப்ல யூஸ் பண்ண அளவுக்கு இன்னும் நம்ம மொபைலுக்கு அவ்வளோவா வைரஸ் எதுவும் கிடையாது. உங்க மொபைல்ல தப்பி தவறி வைரஸ் மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தா நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, முதல்ல அது வைரஸாங்கிறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணுங்க மொபைலை. அதையும் தாண்டி அந்த மாதிரி ஏதாவது வைரஸ் மாதிரி இருக்கு, எனக்கு பயமா இருக்குன்னா ஒரு ரீசெட் அடிச்சிருங்க மொபைலை. மேக்ஸிமம் எதனால வைரஸ் வருது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க பிளே ஸ்டோர் இல்லாம வெளியே கொடுக்குற லிங்க்ல ஆப்பை டவுன்லோட் பண்ணா மட்டும்தாங்க வைரஸ் வரும். பிளே ஸ்டோர்ல போய் எந்த ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணீங்கனாலும் 99.99% உங்களுக்கு எந்த வைரஸுமே வராது. அதனால நீங்க தைரியமா போய் பிளே ஸ்டோர்ல எந்த ஆப்னாலும் இன்ஸ்டால் பண்ணலாம். பிளே ஸ்டோரை தாண்டி வெளியே வெப்சைட்லயோ இல்ல வாட்ஸ்அப்ல ஒரு லிங்க்லயோ நீங்க போய் டவுன்லோட் பண்ணக்குள்ள தான் உங்க மொபைலுக்கு வைரஸ் அட்டாக் ஆகும். இந்த மாதிரி வைரஸ் அட்டாக்குள்ள என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன சின்ன மால்வேர்ஸ் தான் இருக்கும். அதால பெருசாலாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஆட் வர வைக்க முடியும். திடீர்னு யுவர் போன் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் பண்ணும். பட் அந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே வராது. அப்படி ஏதாவது ப்ராப்ளம் வருது, ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்க ரீசெட் அடிச்சுங்க. என்னோட பெஸ்ட் ஆப்ஷன், முக்கியமான டேட்டாஸை பேக்கப் எடுத்துருங்க. 2 தடவை சொல்றேன், முக்கியமான டேட்டாவை பேக்கப் எடுத்துருங்க. அப்புறமேட்டு நீங்க ரீசெட் அடிச்சிடலாம். கூகுள் பிளே ஸ்டோர்ல வராதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அது இல்லாம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க கரெக்டா டெக்னாலஜி நியூஸ்ல எதுவா பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 4 ஆப்பை நம்மளோட ஹோம் மினிஸ்டர் உங்க ஸ்மார்ட் போன்ல இருந்து எடுக்க சொன்னாங்க. அந்த 4 ஆப்பும் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க போன்ல இருந்தே உங்க போனோட பர்சனல் டீடைல்ஸ், பேங்க் கார்டு, பேன் கார்டு, கிரெடிட் கார்டு, அதோட பாஸ்வேர்டு, இது எல்லாத்தையுமே பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான்ல இருக்க ஒரு சர்வருக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தது. இந்த மாதிரியான விஷயமும் இருக்கதான் செய்யுது. அதனாலதான் நான் சொன்னேன், பிளே ஸ்டோர்ல 99.99% தான் சேஃப். இந்த 0.1% இருக்கு இல்லையா, அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆப்புக்குள்ள வரும். என்னை பொறுத்த வரைக்கும் உங்க ஸ்மார்ட் போனுக்கு எந்த ஒரு ஆன்டிவைரஸுமே தேவையில்லைங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னும் எந்த வைரஸும் கண்டுபிடிக்கல. அதனால பெஸ்ட் ஆப்ஷன் எந்த ஒரு ஆன்டிவைரஸும் யூஸ் பண்ணாதீங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என் ஃப்ரெண்டு ஒரு ஆன்டிவைரஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணாப்புல, நான் பேர் சொல்ல விரும்பல. அந்த ஆப் அவர் இன்ஸ்டால் பண்ணோடனே ஒரு வைரஸ்ன்னு அலர்ட் காமிச்சிச்சு. நாங்க உடனே அந்த வைரஸை கிளியர் பண்ணோம். மறுபடியும் நாங்க என்ன அவங்ககிட்ட சொன்னோம் அப்படின்னா, என் ஃப்ரெண்டு கிட்ட அந்த ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திருப்பி இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு சொன்னோம். அவர் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திருப்பி இன்ஸ்டால் பண்ணாப்புல, திருப்பி அதே மாதிரி ஒரு வைரஸ் காமிச்சிச்சு. அவர் திருப்பி கொடுத்து ரிமூவ் பண்ணாப்புல. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அதில் அடிச்சு அவங்க கோடிங் எப்படி அடிச்சிருக்காங்கன்னா, போனை இன்ஸ்டால் பண்ணோடனே கொஞ்சம் வைரஸ் வரணும், நீங்க வைரஸை பார்த்தோன்னே ஓகே இந்த ஆப் வைரஸை எடுக்குதுன்னு நினைச்சிட்டு கிளீன் கொடுப்பீங்க. மறுபடியும் நீங்க வைரஸை எடுத்த உடனே அந்த ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த வைரஸ் இருக்கிற மாதிரி அது காட்டும். இதுல இருந்தே தெரியுது இல்லையா, மேக்ஸிமம் ஆஃப் தி ஆன்டிவைரஸ் தேவை இல்லைங்க. நான் எந்த ஆன்டிவைரஸும் பிளேம் பண்ணல, பட் இதுதான் கான்செப்ட். நீங்க அதனால எந்த ஒரு ஆன்டிவைரஸும் யூஸ் பண்ண தேவையில்ல. உங்க ஸ்மார்ட் போனுக்கு எந்த விதமான ஆன்டிவைரஸும் தேவைப்படாது. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.